6வது அத்தியாயத்துல தக்ஷருடைய பெண்ணோட வம்சத்தை பத்தி பார்த்தோம். இந்த 7வது அத்தியாயத்துல ப்ரஹஸ்பதி தேவதைகளை துறந்ததோட காரணத்தை பத்தியும் தேவதைகள் விஸ்வரூபனை புரோகிதனாக ஏற்படுத்தின்றத பத்தியும் சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். பரீட்சித் ராஜன் கேக்குறான், ப்ரஹஸ்பதி தேவதைகளுக்கு ஆச்சாரியன் இல்லையா? அவர் என்ன காரணத்தினால தேவதைகளெல்லாம் விட்டு போனார்? சிஷ்யர்களான தேவதைகள் தமது ஆச்சாரியன் ஆகிய ப்ரஹஸ்பதி விஷயத்துல என்ன அக்கிரமம் பண்ணினா அதை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு கேக்குறார். சுகர் சொல்றார், 3 லோகங்களுக்கும் பிரபுவான தேவேந்திரன் ஒரு சமயம் கொலு மண்டபத்துக்கு வந்தான். தேவதைகளும் அஷ்ட வசுக்களும் ஏகாதச ருத்ரர்களும் துவாதச ஆதித்யர்களும் ரிஷிகளும் விஸ்வதேவர்களும் சாத்தியர்களும் அஸ்வினி தேவதைகளும் அவனை சுத்தி இருந்தா. சித்தர்களும் சாரணர்களும் கந்தர்வர்களும் அவனை வணங்கினா. வேதத்தை ஓதுகின்ற முனிவர்கள் அவனை துதி பாடினா. வித்யாதரர்களும் அப்சர ஸ்திரீகளும் கிண்ணறர்களும் உரகர்களும் அவனை பாடினா. சந்திர மண்டலம் போல அழகிய வெண்கொற்ற குடையை அவனுக்கு எல்லாரும் பிடிச்சா. சாமரம் விசிறி முதலிய மற்றும் பல மகாராஜ உபசாரங்களும் அங்க நிறைய இருந்தது. அவனுக்கு பக்கத்துல சச்சி தேவி இருந்தா. அப்போ ப்ரஹஸ்பதி அங்க வந்தார். அவர் தேவதைகளும் தேவேந்திரனும் கௌரவிக்க தகுந்தவர். அவர் ஒரு ஆச்சாரியன். தேவதைகளும் அசுரர்களும் விழுந்து வணங்கும்படியான பெருமையை உடையவர், முனிவர்களுடைய தலைவர். அந்த ப்ரஹஸ்பதி சபைக்கு வந்தபோது அந்த தேவேந்திரன் எழுந்து வணங்கல்ல, ஆசனம் கூட தரல. அவர் வந்திருக்கிறத பார்த்தும் கூட தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மதத்தினால சிம்ஹாசனத்தை விட்டு கொஞ்சம் கூட அசையாம இருந்தான். அப்போ ப்ரஹஸ்பதி இவனுக்கு ஐஸ்வர்ய மதம் தலைக்கு ஏறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஒண்ணுமே பேசாம புறப்பட்டு தன்னோட கிரகத்துக்கு போனார். அப்போ இந்திரன் ஆச்சாரியனை அவமதித்தோமே அப்படின்னு தெரிஞ்சுண்டு சபையில தன்னைத்தானே வெறுத்து கொண்டான். எனக்கு என்ன கஷ்டம் வந்தது? நான் தப்பு காரியம் பண்ணிட்டேனே. நான் ஐஸ்வர்யத்தினால அற்ப புத்தி அடைந்து ஆச்சாரியனை அவமதிச்சுட்டேனே. விவேகம் இருந்தா சத்திய லோகாதிபதியான பிரம்மதேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் யாராவது ஆசைப்படுவாளா? நான் தேவர்களுக்கு பிரபுவாக இருந்தும் கூட ஐஸ்வர்ய மதத்தால அசுரர்களுக்கு ஏற்படக்கூடிய மோகத்தால நான் தள்ளப்பட்டுட்டேனே. ராஜசிம்ஹாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பிரபு யாருக்கும் எழுந்துண்டு மரியாதை பண்ண வேண்டாந்தான் அப்படின்னு சில பேர் சொல்லுவா. இருந்தாலும் அவர்கள் தர்ம சூக்ஷ்மம் தெரியாதவா. அவர்கள் தப்பு வழியை உபதேசிக்கிறா. அவளுடைய வாக்கியத்தை நம்புறவா அழிஞ்சுதான் போவா. ப்ரஹஸ்பதி நல்ல மதியுடையவர், தேவதைகளுக்கு ஆச்சாரியன். அதனால அவர் நான் செஞ்ச அபராதத்தை மனசுல வச்சுக்க மாட்டார். நான் அவருடைய பாதங்களை என் தலையால வணங்கி வேண்டிக்கிறேன் அப்படின்னு தனக்குள்ள நினைச்சுக்கிறான். இப்படி இந்திரன் நினைக்கும் போது ப்ரஹஸ்பதி அதை நல்லா தெரிஞ்சுக்கிறார். கிரகத்திலேருந்து கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடுறார். பிறகு தேவேந்திரன் ப்ரஹஸ்பதியை எப்படிடா பாக்குறது அப்படின்னு பலவாறு யோசிச்சு பார்த்து அது முடியாம சோகத்தினால வருத்தப்படுறான். அசுரர்கள்லாம் இதை தெரிஞ்சுட்டு இதுதான் நல்ல சமயம்னு சுக்கராச்சாரியாருடைய யோஜனையை கேட்டுண்டு அந்த தேவர்களை எல்லாம் வதைக்கிறதுக்கு விரும்பி அவர்களோடு யுத்தம் செய்யறதுக்கு வரா. இவாளெல்லாம் தேவர்களால ஒன்னும் செய்ய முடியல. இந்திரன் பிரம்மதேவனை சரணம் அடைகிறான். பிரம்மதேவனும் தேவதைகள் வருத்தத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு அவர்களை எல்லாம் நல்ல வார்த்தைகள் சொல்லி சமாதானப்படுத்தி, இப்படி உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுத்தே, நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டேள். ப்ரஹஸ்பதி பிரம்மஞானி, பிராமண சிரேஷ்டர். அவரை நீங்கள் ஐஸ்வர்ய மதத்தால கௌரவப்படுத்தாம இருந்துட்டேள். நீங்கள் சமர்த்தர்கள் தான், இருந்தாலும் கூட ஒன்னும் பண்ண முடியாம இப்ப ஓஞ்சு போயிட்டேளே. இது நீங்க செஞ்ச அபராதத்தோட பலன்தான். தேவேந்திரா, உன் சத்ருக்கள் முதலில் குருவை திரஸ்காரம் பண்ணினதுனால க்ஷீணித்து போனதையும் இப்போ சுக்கராச்சாரியார பக்தியோட ஆராதனை பண்ணி கெட்டிக்காராளா இருக்கிறதையும் நீ பாரு. அவர்கள் சுக்கராச்சாரியனையே தெய்வமாக ஆராதிச்சுட்டு வரா. அவர்கள் இருக்கிற நிலைமைய பார்த்தா என் ஸ்தானத்தை கூட அவ புடுங்கிடுவா அப்படின்னு தோணுது. உங்களை பத்தி நான் சொல்ல தேவையே இல்லை. அதனாலதான் மத்தவாளுக்கு தெரியாதபடி அவள்லாம் ஆலோசனை பண்றா. பிருகுகுலத்தில் பிறந்தவர்களுக்கு சிஷ்யர்களாகி
அவர்களிடத்திலிருந்து நீதி நுட்பங்களை எல்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கா. அவர்கள் சொர்க்கத்தை கூட ஒரு பொருட்டா நினைப்பாளா? பிராமணர்களையும் பகவானையும் பசுக்களையும் ஆராதிக்கின்றவர்களுக்கு எந்த விதத்திலும் கெடுதி ஏற்படாது. எத்தகைய பிரபுக்களாக இருந்தாலும் கூட மத்தவாளுக்கு கெடுதி நேரத்தான் செய்யும். அதனால நீங்கள் உடனே விஸ்வரூபன் என்னும் பிராமணனை அணுகி அவனை புரோகிதனாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கோ. அவன் துவஷ்டாவின் புதல்வன், ஜிஜேந்திரியன், தவமுடையவன். அவன் உங்களுக்கு உதவி பண்ணுவான். அவனுக்கு அசுரர்களிடத்துல பட்சபாதம் இருக்கலாம். அதனால் அவன் உங்களுக்கு ஏதேனும் கொஞ்சம் அனிஷ்டம் பண்ணினாலும் அதை நீங்க பொறுத்துக்கணும் அப்படின்னு பிரம்மா சொல்றார். இத கேட்ட அந்த தேவதைகள் மனசுல கொஞ்சம் கவலை தீந்து தொஷ்டாவின் புதல்வனும் ரிஷியுமான விஸ்வரூபன் கிட்டக்க போய் அவன்கிட்ட பேசுறா. விஸ்வரூபனே, நாங்கள் அதித்திகளா உன்னோட ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம். உனக்கு க்ஷேமம் ஏற்படட்டும். நாங்கள் ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம். அது உன்னாலதான் நிறைவேற்ற முடியும். பிள்ளைகள் பிள்ளை பெற்றவர்களாக இருந்தாலும் தந்தைக்கு சிசுருஷை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அதுவே அவர்களுக்கு மேலான தர்மம். பிரம்மச்சாரிகளா இருக்கிறவாளுக்கு பித்ரு சிசுருஷை மேலான தர்மம் அப்படிங்கறத தனியா சொல்ல தேவையே இல்லை. நீ எங்களுக்கு பிள்ளை போன்றவன், பிரம்மச்சாரி. நீ எங்களுக்கு சிசுருஷை செய்வது சரியான தர்மம்தான். ஆச்சாரியனை ஈஸ்வரனை போலவும், தந்தையை பிரம்மதேவனை போலவும், உடன் பிறந்தவனை இந்திரனை போலவும், மாதாவை பூமி தேவியை போலவும் ஆராதனை பண்ணணும். உடன் பிறந்தவள் தயை தேவியனுடைய உருவம், அதித்தி தர்ம தேவதையின் உருவம், விருந்தினன் அக்னி பகவானுடைய ரூபம். சமஸ்த பூதங்களையும் நாராயணனாகவும் தானாகவும் பாவிக்க வேண்டும். அவனால் உன் தந்தையாகிய நாங்கள் உங்ககிட்ட வந்திருக்கோம். எங்களுக்கு சத்துருக்களிடம் இருந்து ஏற்பட்டிருக்கிற கஷ்டத்தையும் அதனால உண்டான எங்களுடைய மன வருத்தத்தையும் உன்னுடைய தவ வலிமையினால போக்கடிக்கணும். நீ பிராமணன், பிரம்மஞானி, அனைத்து வர்ணங்களுக்கும் குரு. உன்னை நாங்கள் புரோகிதனாக இருக்கும்படி கேட்டுக்கிறோம். நாங்கள் உன் தேஜஸினால் அனாயாசமாக சத்துருக்களை வென்று விடுவோம். நீ எங்களுக்கு அருள் புரியணும். நாங்கள் எங்கள் நன்மைக்காகத்தான் நீ சிறியவனாக இருந்தாலும் கூட உன்னுடைய பாதத்தை வணங்குறோம். பிராமண சிரேஷ்டனே, பெரியவன் சிறியவனை வணங்குவது நிந்தைக்கிடமாகுமே என்று நினைக்க வேண்டாம். வேத அத்தியாயனம் முதலியவற்றை தவிர மற்ற விஷயங்களில் தான் வயதை பற்றி பாராட்டுவார்களே தவிர வித்யா விஷயத்தில் வயதின் பெருமையை பாராட்ட மாட்டா. நீ எங்களுக்கு வித்யோபதேசம் செய்யும் புரோகிதன். அதனால வயசை பற்றி நீ நினைக்காத. நீ வேதங்களை உணர்ந்தவன், அதனால் நீ பெரியவன்தான் அப்படின்னு சொல்றா. மகா தபஸ்வியான அந்த விஸ்வரூபன் இப்படி தேவர்கள் எல்லாம் வேண்டினதும் சிரிச்சுண்டே அந்த தேவதைகளை பார்த்து, தர்மசீலர்கள் புரோகிதம் செய்யறத பழி சொல்லுவா. அந்த தொழில் பிரம்ம தேஜஸ அழிச்சுடும். உலகங்களுக்கெல்லாம் பிரபுவாகிய நீங்களே இப்படி என்கிட்ட வந்து கேட்கிறேள். நீங்கள் எனக்கு தந்தை முறை. தந்தையை பணியும் தன்மை உள்ள என்னை போன்றவன் மாட்டேன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் உங்களுக்கு சிஷ்யன். சிஷ்யன் குருவால் தூண்டப்படுதல் பெரிய புருஷார்த்தம் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா. சத்தாதி விஷய போகங்களில் ஆசை இல்லாதவா தேக தாரணத்துக்கு வேண்டியதை மட்டும்தான் விரும்புவா. அவர்கள் கதிர்களையும் உதிர்ந்த நெல்களையும் பொறுக்கி ஜீவிக்கிறவா. அவளுக்கு அதுதான் தனம். அவைகளால் அவர்கள்லாம் பஞ்ச மகா யஜ்ஞாதி கர்மங்களை குறைவர பண்ணிட்டு இருக்கா. மூட லோகம் சந்தோஷப்படக்கூடிய நிந்தைக்கு இடமான புரோகிதத்தை நான் எப்படி ஒத்துப்பேன்? அந்த தொழிலினால் மதிகட்ட மூர்கன் சந்தோஷம் அடைவானே தவிர காம போகங்களில் விருப்பமில்லாதவன் அதை ஆதரிப்பானோ? அவனுக்கு உஞ்ச விருத்தியே உரியது. இருந்தாலும் தந்தை போன்ற நீங்கள் கேட்கின்றபடியால் நான் வேறு வழி இல்லாமல் இத ஒத்துக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதனால நீங்கள் கேட்கறத தவம் முதலியவற்றாலும் என் பிராணன்களாலும் நான் சாதித்து தருகிறேன் அப்படின்னு சொல்றான். மகா தபஸ்வியான விஸ்வரூபன் அவர்கள் வேண்டின புரோகித தொழிலை ஏத்தண்டு ரொம்ப மன ஊக்கத்தோடு காரியங்களை நடத்திட்டு வந்தான். அந்த விஸ்வரூபன் சுக்கராச்சாரியாருடைய வித்தையால பாதுகாக்கப்பட்டு அசுரர்கள் இடத்துல நிலை பெற்றிருக்கின்ற ஐஸ்வர்யத்தை நாராயண கவசம் என்னும் தன்னோட மந்திர வித்தையால ஆக்கர்ஷிச்சு தேவேந்திரனுக்கு கொடுத்தான். ஆழ்ந்த மதியுடைய விஸ்வரூபன் மகேந்திரனுக்கு
நாராயண கவசம் என்னும் வித்தையை உபதேசிச்சான். அந்த இந்திரன் அதனால் பாதுகாக்கப்பட்டு அசுர சைன்யங்களை எல்லாம் அழித்து ஐஸ்வர்யத்தை அடைந்தான் அப்படின்னு சொல்லி இந்த 7வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து விஸ்வரூபன் மகேந்திரனுக்கு நாராயண கவசத்தை உபதேசம் பண்றத சொல்றார். அத அடுத்த 8வது அத்தியாயத்துல அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.